ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கத்திரிக்காய் கறி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இது என்னுடைய வாப்பா எனக்கு சொல்லி தந்தது. நான் இந்த தடவை ஊருக்கு போனப்போ எல்லோரும் வீட்டில் சொன்னாங்க, வாப்பா நல்லா கத்திரிக்காய் கறி சமைப்பார், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அவரோட கையால் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. இந்த தடவை நான் ஊருக்கு போனப்போ கத்திரிக்காய் கறி எனக்கும் செஞ்சுட்டாங்க வாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். உண்மைக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த கறி இருந்துச்சு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் என்னுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த அப்பாட கையால் சமைச்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உண்மைக்குமே எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக அவர் சமைச்ச அந்த கத்திரிக்காய் கறி அது வேறு லெவல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாசத்தோடு சமைச்சு தர அந்த அப்பாவுடைய கையால் சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட் உண்மைக்குமே கிடைக்கல. எத்தனை பேர் உங்களோட அப்பாட கையால் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய ரெசிபி லாங் வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன், செக் பண்ணி பாருங்கள்.